இந்த புதிய மாதம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த புதிய மாசத்துல நீங்க நல்லா இருப்பீங்க. ஒரு புதிய மாதத்துக்குள் நாம் பிரவேசித்திருக்கின்றோம். தேவனுடைய மேலான கிருபைகள் நமக்கு ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கனத்துக்குரியவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். ஒரு புதிய மாசத்தை நீங்க துவக்கிருக்கீங்க. கர்த்தர் ஒரு நல்ல மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நேற்று தினத்துல நம்ம ஒரு முதல் தேதியை நம்ம கண்டோம். இன்றைக்கு 2ஆம் தேதி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதம் முழுவதும் பல வளமான நலமான ஆசீர்களை படைத்த தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் ஒருபோதும் மறந்துவிடவே வேண்டாம். தேவனுடைய நலமான கரங்கள் நம்மோடு கூடவே இருக்கிறது. நம்மை வாரி அணைத்துக் கொள்ள, நம்மை எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க செய்ய இன்றைக்கு கர்த்தருடைய கைகள் வெளிப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை புதிய ஏப்ரல் மாதத்துக்குள் நம்ம துவங்கி இருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த 2ஆம் தேதி இந்த காலையில, இந்த காலை துவக்கத்துல ஆண்டவருடைய வார்த்தையோடு நாம் இந்த நாளை நாம் துவக்க போகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். ஆண்டவர் இந்த காலையில, இந்த வியாழக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த மாசத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற ஒரு அற்புதமான வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் பரத்தின் தேவன் உங்கள் காரியங்களை இந்த நாளில், இந்த மாதத்தில் கைகூடி வர செய்ய போகின்றார். ஒருவேளை சில சலிப்புகள் கூட உங்களுக்கு இருக்கலாம். என்ன கைகூடி வர பண்ணுவாரா? ஜனவரி மாசம் எதிர்பார்த்தேன், நிறைய எஃபர்ட் எடுத்தேன், கைக்குளம் பார்த்தேன், என்னுடைய படிப்பு விஷயத்துல, பிள்ளைகளுடைய திருமண விஷயத்துல. பிப்ரவரி மாதமோ நான் ட்ரை பண்ணேன், மார்ச் மாதமோ நான் நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்தேன். ஆண்டவரும் வாய்க்க பண்ணுவாரு, நிறைய ப்ரேயர்ஸ் நான் பண்ணேன். ஒரு வாகனம் எடுக்கிறதுக்காக நிறைய பிரயாசப்படுறோம், ஒரு லேண்ட் வாங்குறதுக்காக, வீட்டை கட்டுறதுக்காக, அப்படி இப்படி பிசினஸ்ல நெக்ஸ்ட் ஷிஃப்ட் போறதுக்காக நிறைய எஃபர்ட் எடுத்து கை கூடாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலக்கத்தோடு நீங்க இருக்கீங்களா? காயங்களை, கண்ணீர்களை துடைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு புதிய நாளை, ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்திருப்பதின் நோக்கமே உங்களுடைய முடிக்கப்பட வேண்டிய காரியங்களை முடித்து கொடுப்பதற்காகத்தான். ஒருவேளை சில அட்டெம்ப்ட் நீங்க பிரயாசப்பட்டு தோல்வியில் முடிந்திருக்கலாம். ஆகவே வாழ்க்கை முழுவதும் தோல்வி என்று எண்ணி விடாதீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த புதிய நாள், இந்த இன்ப நாள், இந்த இனிமையான நாள், இந்த துவக்கத்தின் நாளிலே கர்த்தர் புதிய காரியத்தை அவர் செய்ய போறாரு. நீங்கள் எதிர்பார்த்திருந்ததான காரியத்தை கைக்கூடி வர செய்ய போகின்றார் கர்த்தர். யோசேப்பு தன் வாழ்க்கையில தன் காரியம் கைக்கூடி வர வேணும், எப்படியாவது இந்த சிறைச்சாலையிலிருந்து நாம் போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் எடுக்கிறாரு. அந்த பானை பாத்திரக்காரன் கிட்ட போயிட்டு, என்ன நினைச்சுக்கோப்பா, நான் உனக்கு தரிசனத்தை, சொப்பனத்தை எல்லாம் நான் விளக்கம் கொடுத்துருக்கிறேன், ராஜா கிட்ட என்னை பத்தி பேசு, நான் எப்படியாச்சும் இங்கிருந்து நான் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு ஒரு எஃபர்ட் எடுக்கிறாருங்க. எப்படியாச்சும் இங்கிருந்து போயிடணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த எஃபர்ட், அந்த முயற்சி தோல்வியில் தான் முடிந்தது. அதனால எப்பவுமே தோல்வியா முடிஞ்சிருச்சா? இல்லையே. மறுபடியும் ஆண்டவர் வாய்ப்புகளை தந்து காரியத்தை கைக்கூடி வர செய்து சிறையிலிருந்து வெளியே எடுத்து யோசேப்புக்கு உயர்வை கொடுத்தார் அல்லவா? மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய கண்களிலே உமிழ்ந்து தன் வலது கைகளை அந்த குருடன் மேல் வைத்து அவனை பிளஸ் பண்றார், ஜோம் பண்றார். இப்ப அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, கண்ணு தெரியுதா? இப்ப அவன் என்ன சொல்லல, உடனே பளிச்சுன்னு தெரியுது ஆண்டவரேன்னு சொல்லல. ஆண்டவரே, மங்களா போற வரவங்க எல்லாம் மரங்கள் மாதிரி தெரியுறாங்க, சரியா தெரியல. இயேசுநாதரே ஒரு எஃபர்ட் எடுக்கிறாரு, ஒரு காரியத்தை செய்யறாரு, ஒரு பிரயாசப்படுறாரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே சக்சஸா முடியல. மறுபடியும் ஆண்டவர் வலது கையை எடுத்து அவன் கண்ணு மேல வச்சு பிளஸ் பண்ணி ஜெபம் பண்றார். மறுபடியும் அவன் கண்கள் திறந்தது, அவன் பார்த்தான் என்று வேத புஸ்தகத்திலே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. குயவன் தன் கரத்திலே களிமண்ணை எடுத்து அதை வணைகின்றார். என்னாச்சா? கெட்டு போச்சா? முதல் முறை வணைகிறாரு, ஆனா அது என்ன ஆச்சு? கெட்டு போச்சு. அதனால கெட்டு போயிருச்சா? இல்லையே. வேதம் சொல்லுகிறது மீண்டும் வணைந்தார், அது நல்ல வடிப்பமான ஒரு பாண்டமாய் மாறியது. பேதுரு பாருங்க, மீன் பிடிப்பதில் தேறியவர்.
பகல்ல வலை போட்டா மீன் வராதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். என்ன, பகலின் உஷ்ணமான நேரத்தில் கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் ஆழங்களுக்குள் சென்று விடும் அல்லவா. ஆகவே ராத்திரியில் வலை போடுகிறார், முழுவதும் பிரயாசப்படுகிறார், அகப்பட வேலை. அதனால ஃபெயிலியரே நிரந்தரமா இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மீண்டும் போடுகிறார், அவருக்கு எல்லாம் கைக்கூடி வந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை உதாரணங்களை சொல்ல முடியும் தெரியுமா உங்களுக்கு? பல முயற்சிகள் எடுத்தாங்க, நல்ல நல்ல நோக்கத்தோடு பிரயாசப்பட்டாங்க. ஆனா அது ஜெயமா உங்களுக்கு முடியல, கைக்கூடி வரல. அதனால காலம் ஃபுல்லா உங்களுக்கு கைக்கூடி வரவே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனா அப்பா இன்னைக்கு உங்களோட தீர்க்க தரிசனமா பேசுறாரு, தெளிவா பேசுறாரு, முகமுகமா பேசுறாரு, திட்டவட்டமா பேசுறாரு. உங்க வீட்டு விஷயம், உங்கள் பிள்ளைகளுடைய திருமண விஷயம், உங்களுடைய பொருளாதார விஷயம், உங்களுடைய படிப்பு விஷயம், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பரத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த அற்புதமான மாசத்துல, இந்த அருமையான நாள்ல கைக்கூடி வர செய்ய போகிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த நம்பிக்கையோடு இந்த ஏப்ரல் மாதத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் முட்டாள்களின் தினம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பாருங்களேன். அது மக்களுடைய கணிப்பு. ஆனால் பொய்யுரையாத தேவன், உண்மையுள்ள தேவன், வாழ வைக்கிற தேவன், வெற்றி தருகிற தேவன் உங்கள் சார்பில் இருக்கின்றார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு துவக்குங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஜெயம் எடுப்பீர்கள், வெற்றி காண்பீர்கள், மேன்மை அடைவீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் நான் சொல்லுகிறேன், அற்புதமான விதத்துல ஆண்டவர் உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். மறவாதிருங்கள், கர்த்தர் அதை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றுவார். ஆகவே இந்த நாளின் துவக்கத்திலேயும் சரி, இந்த மாசம் ஃபுல்லாவே எப்படி தெரியுமா நீங்க நாளை துவக்கணும்? நன்றியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துவக்குங்க. இன்னைக்கு முடிஞ்சிருமா? இன்னைக்கு ஆகுமா? இன்னைக்கு நடந்துருமா? நடக்க மாட்டேங்குதே, ஆக மாட்டேங்குதே, என் தேவைகள் ரொம்ப பெருசு, ஆனா கொஞ்சம் தான் இருக்கு, சிறுசாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையை நினைச்சு நினைச்சு புலம்பி சங்கடத்துக்குள் செல்லாதீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. என்ன உங்க லைஃப்ல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ, எது இருக்கோ அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு இந்த பொழுது, இந்த காலை விடியல்ல நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கணும்னு சொன்னா, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுவே மேலான ஆசீர்வாதம், இதுவே பெரிய ஆசீர்வாதங்க. இதுக்கு அப்புறம் நம்ம அனுபவிக்க வேண்டிய நன்மைகள் தானே, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் நமக்கு நிறைவாக தந்து விடுவார். மறந்து விடாதீர்கள், ஆண்டவருடைய பேரன்பு உங்க மேல இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நன்றாயிருப்பீர்கள், ரொம்ப ரொம்ப நன்றாயிருப்பீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய கரத்தில் இருந்ததான 5 அப்பத்தை எடுத்து, ஆனா புசிக்க வேண்டிய மக்கள் கூட்டம் ஆயிரமான பேர், ஆனா அவர் கையில் இருந்தது 5 அப்பம் 2 மீன். இயேசுநாதர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஸ்தோத்திரம் பண்ணாருங்க. வேதம் சொல்லுகிறது, அப்பங்கள் பெருகினதாம். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பலத்தை கொடுத்திருக்கார். கொஞ்சம் பலன் தான், பரவாயில்ல, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் கொஞ்சம் காசு கொடுத்திருக்கார், கொஞ்சம் காசு தான், அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய வசதிகளை கொடுத்திருக்கார், கொஞ்சம் வசதியா கூட இருக்கலாம், அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் வாகன வசதிகளை கொடுத்திருக்கலாம், ஒருவேளை பழைய வாகனமா கூட இருக்கலாம், ஆனா வாகனம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, கொஞ்சம் வசதிகள் தான், அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப மேன்மை பெற்று இருப்பீர்கள் கர்த்தருடைய குழந்தைகளே. ஒரு நன்மை உங்களுக்கு குறைவுபடாது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் கரத்தில் இருந்த கொஞ்சம் அப்பத்தெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாரு, அது பெருகினது. ரோமரின் புஸ்தகம் 4 அதிகாரத்திலே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு பிள்ளைய பிறக்கல, ஆனா பிள்ளை பிறக்கும் என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாராம். வேதம் சொல்லுகிறது, அந்த வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் என்பதை எண்ணி, குழந்தை பிறக்கலனா கூட பிறக்கும்னு சொல்லி அவர் வார்த்தை கொடுத்தார் இல்லையா, அந்த வார்த்தை வைத்துக்கொண்டு ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தினான், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணான். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! ஆபிரகாம் அநேக ஜாதிகளின் பிள்ளைகளின் தகப்பனாய் மாறிவிட்டார். ஏராளமாய் ஆண்டவர் அவருக்கு கொடுத்து விட்டார். ஆகவே உங்க வாழ்க்கையில இருப்பதை எண்ணி புலம்பாதீர்கள், இருப்பதற்காக நன்றி செலுத்துங்கள், அது பெருகும். சந்தோஷம் நிறைய வேணுமா உங்களுக்கு? ஆனா இப்ப கொஞ்சம் சந்தோஷம் தானே இருக்கு. ஆண்டவர் இப்ப உங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்துக்காக நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்க சந்தோஷம் பெருகும். உங்களுக்கு நிறைய நிம்மதி வேணும், ஆனா கொஞ்சம் நிம்மதி தான் இருக்குல்ல, அந்த கொஞ்சம் நிம்மதிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நிம்மதி பெருகும். ஐஸ்வர்யம் பண வளன்கள் வேணுமா? கொஞ்சம் தானே இருக்கு, பரவாயில்ல, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நிறைய பெருகும். எதற்காகலாம் நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அதெல்லாம் பெருக ஆரம்பிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை. கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.
நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள். நம்பிக்கையோடு இந்த மாதத்தில் வாழ்ந்து கொண்டிருங்கள். நம்பிக்கையோடு ஆண்டவர் கொடுத்த நன்மைகளுக்காக நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க. ஆசீர்வாதங்கள் பெருகும் பழுகும். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். எல்லாவற்றிலும் சுகமாய் இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இன்ப நாளாய், இனிமையான நாளாய், சந்தோஷமான நாளாய், இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை அருளக்கூடிய மாதமாய் இருக்கும்படி உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் எஸ் சுந்தர்ராஜன், அன்பு சகோதரி எம் கேத்ரின் கண்ணகி, அதுபோலவே அன்பான பிள்ளைகள் எஸ் பிரதீப் மற்றும் என் ஷர்மிளா மற்றும் இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னோடு கூடவே சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதியும் ஆண்டவரே. கடந்த 3 மாதங்கள் காரியங்கள் நன்மையாய் முடியும், கைகூடி வரும், இது வாய்க்கும், இது கிடைக்கும் என்று சொல்லி பல பிரயாசங்களை பட்டு சில ஏமாற்றங்களையே கண்ட முடிய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு நிம்மதியையும் ஒரு நம்பிக்கையும் உடைய வார்த்தை கொடுத்திருக்கிறது ஐயா. நம்முடைய பிள்ளைகள் ஆழமாய் நம்பட்டும். கர்த்தர் இந்த மாதத்திலே, கர்த்தர் இன்றைக்கு எங்கள் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார் என்ற நம்பிக்கையை பிள்ளைகளுக்கு நிறைவாக தந்து கனப்படுத்தி ஆசீர்வதித்து செழிக்க பண்ணும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆக ஆண்டவரே, வாழ்க்கையிலே நன்றி நிறைந்த இருதயத்தோடு தெய்வமே அதிகமாய் ஸ்தோத்தரிப்பார்களாக. எவைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோமோ அவைகள் பெருகுகிறது என்பதை நாங்கள் காண்கின்றோமே, தியானித்தோமே. அதுபோலவே நன்றி நிறைந்த இருதயத்தை தந்து நீருடைய பிள்ளைகளை குதூகலம் அடைய செய்யும், சந்தோஷப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், ஆசீர்வாத வளங்களால் முடிசூட்டும், வர்த்திக்க செய்யும், வாழ்ந்திருக்க பண்ணும் கிருபையும் சமாதானமும் நிம்மதியும் நிறைவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாகும்படிக்கு இந்த காலையிலே மனதாரமுடைய பிள்ளைகளை வார்த்தை முன்னிட்டு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அன்பான பிள்ளைகளுக்கு நீங்க தந்திருக்கக்கூடிய இந்த வருஷத்தை ஆண்ட அனைத்து ரகமான நன்மைகளால் முடிசூட்ட வேண்டுமான மனதார நாங்க வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம், அன்பின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.